ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அண்டர் வேல்யூடாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக்கை பற்றி தான் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்கிற ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரியே நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ்டர் வந்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லேயே ஒரு மோனோபொலி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ் தான். இப்போ ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர் வேல்யூடாக ட்ரேட் ஆகிருக்கு. ஒரு வருஷம்னு சொல்ல முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா 2021 ஒரு சப்போர்ட் எடுத்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் மேலே தான் போக பார்த்துருக்கு. அதே மாதிரி தான் நிறையா வாட்டி கீழே அந்த சப்போர்ட் கிட்ட வரும்போது டச் பண்ணதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவ் நியூஸில் நிறையா வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் ஆயிலோட விலைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை ஏறி இருக்குது. க்ரூட் ஆயிலோட விலை அதுவும் ஒரு நெகட்டிவ் நியூஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து பெயிண்டில் வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிர்லா குரூப்ஸ்ன்னு இருப்பாங்களே, அவங்க வந்துட்டு இப்போ இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்காங்க பெயிண்ட் செக்டரில். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கும் கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு. எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் வந்து விழுவுறானோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30% மேலே வந்துட்டு ரிட்டர்ன் கொடுக்க தான் பார்த்துருக்கேன். அதேமாதிரியே மறுபடியும் இந்த ரிட்டர்ன் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற விலையில் வாங்கிட்டு நீங்கள் ஏற்கனவே இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஹைக்கு போணுச்சுனாலே எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20% மேலே கிடைக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா இப்போ தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப லோ. அதுவும் இல்லாமல் PE ரேஷியோ பார்த்தீங்கன்னாலும் 3 இயர்ஸில் பார்த்தாலும் அதே மாதிரி தான் ரொம்ப கீழே இருக்குது. ஏன்னா இதோட ப்ரைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி மேலேயும் கீழேயும் ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்திருக்கு. ஆனால் PE ரேஷியோ பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்குது லோவாக. அதுவும் இல்லாமல் இருக்கிறதுலே இப்போ இருக்கிற PE தான் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. அதுக்கப்புறம் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 8000 கோடி கிட்ட வந்துட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 1400 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிவிடெண்டும் தராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 28% வச்சுருக்காங்க. அதே மாதிரியே ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா DISம் FISம் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா SBI கார்ட்ஸ். இதோட வந்துட்டு 1 இயர் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 700 கீழே ட்ரேட் ஆனிச்சு இன்வெஸ்ட் பண்ணலான்னு முன்னையே சொல்லியிருந்தேன். நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட வீடியோ வந்துட்டு லிங்க்கில் இருக்குது. அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1 வீக் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டில் இருக்கிற மாதிரியே காமிச்சிருக்கான். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கிட்டே ட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கான். அதுவும் மேலேயும் கீழேயும் போய்கிட்டே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 700 வரான், 700 கீழே இல்லைன்னா 700க்கு மேலேயும் கீழேயும் போய்கிட்டே இருக்குது. மறுபடியும் வந்துட்டு அந்த பழைய ஹைக்கு போனாலே நமக்கு நிறையா ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நிறையா % ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் எப்போ தான் ஏறுன்னு தெரில. இந்த SBI கார்ட்ஸு ஃபினான்ஸ் செக்டரில் இருக்கிற ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் ஏறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக இது வந்துட்டு இன்னும் ஏறாமல் அப்படியே இருக்குது. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற லேட்டஸ்ட்டு ட்ரேட் ஆகி இருக்கிற ப்ரைஸ்லேருந்து நம்ம வந்துட்டு லேட்டஸ்ட் ஹையில் போய் நமக்கு வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிச்சின்னா எவ்வளோ கிடைக்கிற மாதிரி காமிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30% கிட்டே கிடைக்கிற மாதிரி காமிக்கிறான். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து காமிக்குது பழைய ஹைக்கு போனாலே 30% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் செக்டரில் ஒவ்வொரு செக்டர்லேயும் இருக்கிற கம்மியாக அண்டர் வேல்யூடாக ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிற ஸ்டாக்கை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸு. அதாவது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டில் வந்து விழுந்து மறுபடியும் வந்துட்டு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி சப்போர்ட்டில் விழுகிற மாதிரி விழுந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை க்ரியேட் பண்ணி மேலே போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் இருக்குன்னே சொல்ல முடியல. அதாவது பார்த்திங்கன்னா சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை வந்து விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கீழே விழுவே இல்லை. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிச்சிருக்கேன் அங்கே பார்த்திங்கன்னா சப்போர்ட் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சப்போர்ட் விழுந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டுமாக மேலேயும் கீழேயுமா போயிட்டு வந்திருக்கு. ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப கீழே விழுவவே இல்லை. இந்த பஜாஜ் ஃபினான்ஸு எப்போ விழுவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5500 கிட்ட வந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரியே நீங்களும் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து காமிச்சிருக்கான். அதாவது உங்களுக்கு நான் கோடு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு சப்போர்ட்டில் வந்து விழுந்ததுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் கோடு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரியே நானும் இப்போ லேட்டஸ்ட்டு ஹையில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. அதாவது மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் அந்த சப்போர்ட் கிட்ட கீழே வந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸோட ஃபண்டமெண்டல் அனலைஸ்
அனலைஸ் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கோடியில் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7100 இருக்குது. லோ பார்த்தீங்கன்னா 6100 இருக்குது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா நல்லாவே இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுலே இப்போ லோவாக இருக்கிற PE ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதேமாதிரி 10 இயரில் பார்த்தீங்கன்னா PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கான். அதாவது பார்த்தீங்கன்னா 2020 கோவிட் வந்துச்சுல அந்த லெவலில் இருக்கிற மாதிரி PE ரேஷியோ காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா 30 கீழே போயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 20, 22, 24 போயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 30 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே இப்போ லாஸ்ட்டு 3 இயர்ஸில் இருக்கிற ரொம்ப லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. குவார்ட்டர் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 16,000 கோடி வந்துட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் மட்டுமே நிறையா பார்த்துருக்காங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகிருக்கு பாருங்கள், ட்ரிபிள் ஆகிருக்கு. 2021 இருந்ததுக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக இருந்ததுக்கும் பாருங்கள். 2021 பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டை பாருங்கள் 4000 இருந்தது 2021 இப்போ பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. அப்படியே ட்ரிபிள் மடங்காக ஆகிருக்கு. இந்த மாதிரி ஃபினான்ஸ் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர் வேல்யூடாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் லோவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிசர்வில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். எல்லா செக்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்காக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் பார்த்தீங்கன்னா L&T மைண்ட்ரி இந்த ஸ்டாக்கை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஐடி செக்டரும் வந்து கீழே விழுந்திருக்கு. ஏன்னா ரொம்ப 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 கீழே விழுந்திருக்கிற அதேமாதிரி லார்ஜ் கேப்லேயே ரொம்ப கீழே விழுந்திருக்கிற ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த L&T மைண்ட்ரி தான். அதாவது பார்த்தீங்கன்னா 7000 கிட்டலாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 5000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2000 கிட்ட லாஸ் ஆகிருப்பீங்க ஒரு ஷேரில். இப்போ பழைய ஹை போனாலே 20% கிட்ட காமிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. 20% இதே பழைய ஹைலாம் போணுச்சுன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்னே சொல்ல முடியாது. இதேமாதிரியே பார்த்தீங்கன்னா டிவிடெண்டுக்காகவும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ்ட்டை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கலாம் L&T மைண்ட்ரியில். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா செக்டரில் இருக்கிற ஐடி செக்டரில் ஒரே மாதிரி தான் ரிசல்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் L&T மைண்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்குது. அதே மாதிரி PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி கொஞ்சம் கீழே தான் இருக்குது, வாங்குகிற அளவு கிட்ட தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ரிசல்ட்டை பார்க்கலாம். குவார்ட்டர் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இயர் ஆன் இயரும் பார்க்கலாம், அதுவும் நல்லாவே இருக்குது. டிவிடெண்ட் பேய்ட் ரேஷியோவும் பாருங்கள், அதுவும் நல்லாவே இருக்குது.